நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. பிறப்பிலும் இயேசு, இறப்பிலும் இயேசு, பெருமை செய்தாரே புனித பெருந்து. பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பரிவிரக்கமும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளும் உங்களிடையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னி மரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உமோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10-14 மற்றும் அதிகாரம் 8, இறைவசனங்கள் 10. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார்.
அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தில் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பெறலாமை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒளிக்கவில்லை. இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்றார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுள்ளத்தால்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். அதுவே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1. ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் 26 தொடங்கி 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலும் அன்னை மரியிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாகிய திரு அவை ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. திரு அவையிலே அதிகமான விழாக்கள் இருந்தாலும் தவக்காலத்தில் ஒரு பெருவிழாவாக கொண்டாடக்கூடிய விழாவாக இன்றைய விழா நமக்கு அமைகின்றது. நம்மை மீட்க வந்த இயேசு ஆண்டவர் அன்னை மரியாளுடைய வயிற்றிலே கருவாக உருவான ஒரு அற்புதமான நாள்தான் இன்றைய நாள். அன்னை மரியாள் ஒரு எளிய பெண்மணியாக அவர் நாசரேத்து ஊரிலே வாழ்ந்தவர். தொடக்கத்தில் ஏவாளினால் இந்த உலகத்தில் பாவம் வந்தது. ஆனால் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள் இந்த உலகிற்கு வாழ்வை கொண்டு வந்தார். ஆம் அன்பிற்கினியவர்களே, கடவுளின் திருவுளத்தை ஏற்று அதன்படி வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற முடியும். இன்று நாம் கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாளுக்கு கபிரியல் தூதர் காட்சி தந்து மீட்பினுடைய திட்டத்தை அவருக்கு எடுத்துரைக்கின்றார். தந்தையாகிய கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்டவர்தான் அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய அந்த ஆம் என்ற வார்த்தை தான் இயேசுவை இந்த உலகிற்கு கொண்டு வந்தது. அன்னை மரியாள் அன்றைய நாளிலே ஆம் என்று அவர் சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த உலகிற்கு மீட்பு கிடைத்திருக்காது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்க மாட்டார். புனித ஜான்பால் அவர் தெளிவாக கூறுகின்றார், மரியாளின் ஆம் என்ற வார்த்தை முழுமையான
நம்பிக்கையின் செயல் என்று கூறுகின்றார். அதேபோல கொல்கத்தா நகரிலே வாழ்ந்த அன்னை தெரசா தெளிவாக கூறுகின்றார், மரியாளின் ஆம் அவர் சொன்னதால் தான் இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மால் பெற முடிந்தது என்று தெளிவாக கூறுகின்றார். அன்னை மரியாளுடைய வாழ்விலே ஆம் என்ற ஒரு வார்த்தை அவர் சொன்னார். இறுதி வரை கடவுளுடைய திருவுளத்திற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த ஒரு பெண்மணியாக அவர் வாழ்ந்தார். நற்செய்தி இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே மலை பிரதேசத்திற்கு தன்னுடைய உறவினரை சந்திக்க விரைந்து செல்கின்றார். 3 மாதங்கள் அங்கு தங்கி அவருக்கு உதவி செய்கின்றார். அன்னை மரியாளுடைய வாழ்விலே கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வேதனையும் அதிகமாக இருந்தது. ஆனால் அவர் கடவுளுடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றத்தான் அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கின்றேன், அந்த வாக்கை நான் சரியாக காப்பாற்ற வேண்டும், அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு அன்னை மரியாள் வாழ்ந்தார். கானாவூர் திருமணத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தியிலே அந்த குடும்பம் திக்குமுக்காடி இருந்த சூழ்நிலையிலே தன்னுடைய மகன் மூலமாக அங்கு உதவி செய்கின்றார் அன்னை மரியாள். புனித அம்புரோஸ் தெளிவாக கூறுகின்றார், அன்னை மரியாள் கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றார் என்று கூறுகின்றார். ஆம் அன்பிற்கினியவர்களே, நாமும் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று அதன்படி வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுமையான அர்த்தத்தை பெற முடியும். ஏதோ இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றேன், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என் வாழ்க்கை முடிந்து போய் என்னுடைய வாழ்க்கை இப்படியே ஓடிவிடும் என்று நாம் சொல்லாமல், கடவுளுடைய திருவுளம் என்ன, நான் இந்த உலகிற்கு வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நான் ஒரு தடம் பதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அன்னை மரியாளுக்கு அழைப்பு கபிரியேல் தூதர் மூலமாக வருகின்றது. முதலிலே தயங்குகின்றார், கலங்குகின்றார். பிறகு கபிரியேல் தூதர் முழுமையான மீட்பு திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்திய பிறகு, அவருக்கு தெளிவாக எடுத்துரைத்தலுக்கு பிறகு தன்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தவராக அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற, இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே முழுமையாக தந்தையாகிய கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்தான் அன்னை மரியாள். ஆம் அன்பிற்கினியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் பல நிலைகளிலே போட்டி, பொறாமை, வஞ்சகம், புரணி பேசுதல், அடுத்தவருடைய நற்பெயரை தேவையில்லாமல் தவறாக பயன்படுத்துவது, அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வது என்று பல நிலைகளிலே இன்றைய சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் தந்தையாய கடவுளுடைய திருவுளத்தை எப்படி அன்னை மரியாள் ஆம் என்று சொன்னாரோ அதுபோல நம்முடைய வாழ்விலே நமக்கான கடவுளுடைய திட்டத்திற்கு நாம் எத்தனை நாட்கள் ஆம் என்று சொல்லியிருக்கின்றோம் என்று இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இது நாள் வரை அவருடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை. வருகின்ற நாட்களிலே அவருடைய திட்டத்திற்கு நாம் ஆம் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு வளம் பெறும், நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமிக்க வாழ்வாக அமையும். கடவுள் இந்த உலகை படைத்திருக்கின்றார். படைப்பிலே மிக முக்கியமான ஒரு படைப்பாக நம்மை படைத்திருக்கின்றார். அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்றார். நாம் இந்த உலகிலே ஒரே ஒரு முறைதான் வாழப்போகின்றோம்.
அந்த வாழுகின்ற வாழ்வை கடவுளுக்குடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி வாழ்வோம். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நீங்கள் செய்கின்ற பணிகள் தொழில்கள் வியாபாரங்கள் அனைத்தையும் தன்னுடைய அருள் கரத்தாலை தொட்டு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருநனக்காகவும் கையெழுந்து பலியேற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கமென உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னி மரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னி மரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லக்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்க செய்தி. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. ஓம் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்போடு பாடுவதா
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து இரு கரங்களை விரித்தவர்களாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு திருவாய் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பராக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நமக்காக தன்னுடைய உயிரை தந்த ஒப்பற்ற தெய்வம். இந்த தெய்வம்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். இவர் தருகின்ற இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்திரல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே,
சாயும். திரு காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னி மரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. व्याकुल मामरिये, त्यागतिन मादावे, सिलुवैயின் अடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. व्याकुल मामरिये, त्यागतिன் மாதாவே, சிலுவையின் அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. கரங்களை விரித்தே கல்வனை போல், கரங்களை விரித்தே கல்வனை போல், கல்லுமரத்தின் கண்டதினார். व्याकुल मामरिये, त्यागतिன் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கனவுது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.